கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 524வது பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு எங்குதான பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். மகிமை எல்லாம் நம்
மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீரானங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீரானங்களை துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் வீடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் வீடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா, தூதர்களை உண்டாக்கினார், சூரிய சந்திரனை உண்டாக்கினார், தூதர்களுடைய சேனைகளை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், வானங்களை உண்டாக்கினார், பூமியை படைத்தார். எல்லாத்தையும் படைச்சிட்டு, பூமியில் உள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் படைச்சிட்டு கடைசியான யாரை படைச்சார்? தேவன் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு மனிதனிலிருந்து தான் இன்னொரு மனுஷன் வர முடியும், குரங்குலேருந்து வர முடியாது. அல்லேலூயா. குரங்குலேருந்து குரங்கு தான் வரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆடு இருக்குன்னா ஆடுலேருந்து ஆட்டுக்குட்டி தான் வரும், வேற எதுவும் வர முடியாது. அப்போ மனிதனிலிருந்து மனிதன் தான் வர முடியும். ஆதி மனிதனை தோற்றுவித்தவர், படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். அப்போது
உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆதாம் ஏவாள் என்கிற அந்த மூத்த தாய் தந்தையரிடமிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ அப்படி வரும்போது இவர்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவு இருக்கலாம் அப்படின்னா மொழியின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கலாம். அது தவறு கிடையாது. ஏன்னா பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது தேவன் அவர்களுடைய என்ன செய்தார்? அவருடைய மொழியை மாற்றினார். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்ன? உலகம் முழுவதும், பூமி முழுவதும் அவர்கள் பறந்து இருக்க வேண்டும் என்பது. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்கன்னா, நாம் எல்லாம் ஒரே இடத்துல கூடியிருப்போம், நாம் ஒரே இடத்துக்கு வர்றதுக்காக உயரமாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அப்போ எங்கே சிதறி போனாலும் அந்த கோபுரத்தை பார்த்துட்டா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? அதை செய்தார்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய பாஷையை மாற்றி போட்டார். அப்போது மொழியின் அடிப்படையில் பிரிந்திருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் எல்லா மனிதர்களும் ஆதாம் ஏவாள் என்கிற ஆதி மனிதன் மூலமாகத்தான் வந்தோம். ஆகையினால ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு இதில் நல்ல காரியம் என்னென்னா, மனிதனுக்கு தேவையான அத்தனையும் தேவன் உண்டாக்கி வைத்த பின்புதான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ எப்பயுமே நம்ம ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த தேவைகளுக்கான தீர்வையும் வழியையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார் கல்வாரி சிலுவையில். அல்லேலூயா. நாம் இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கலாம், அதற்காக அதுக்குன்னு தீர்வு வரலன்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு ஊழியக்காரர் சொல்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏற்கனவே பதில் கிடைத்த காரியத்திற்கு தான் நாம் இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஏற்கனவே தீர்வை ஏற்படுத்தி வைத்த அந்த காரியத்துக்கு தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோமா? இன்னைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம் இன்னும் சுதந்திரிக்கல, அதனால என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி, அவருடைய பேரை சொல்லி நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் அதை கண்டிப்பாக என்ன செய்கிறார்? நமக்கு நிறைவேற்றி தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு தேவைகளை சந்திக்கலைன்னா இத்தனை பேர் இங்கே வந்து என்ன செய்ய மாட்டோம்? கூடி நின்று ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்க மாட்டோம். உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்தவர்கள் கூடி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா, தேவன் எனக்கு சில நன்மைகளை என்ன செய்திருக்கிறார்? சில இல்லை, பல நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். அப்போ தேவனால் எல்லாம் கூடும் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை, விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 25வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஏனென்றால் பூமியே நிலை மாறினாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, தேவனுடைய கிருபை மாத்திரம் என்ன செய்யாதான்? நம்மை விட்டு விலகாது, மாறாது. மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் பூமியை நிலை மாறினாலும் சரி, அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு என்ன செய்யாது? விலகாது. அப்போ மாறாதது தேவனுடைய கிருபை தான், மாறாதது தேவன் மட்டும்தான். மற்ற எல்லாம் மாறும். அதே போல தான் அவங்களுடைய சூழ்நிலையும் என்ன செய்யும்? மாறிடும். அல்லேலூயா. ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், தீமையான சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நேற்றைக்கு அந்த சூழ்நிலையில் இல்லை, இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, நாளைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் சூழ்நிலை மாறக்கூடியது, தேவனுடைய கிருபையோ தேவனுடைய வார்த்தையோ ஒரு நாளும் மாறாது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமே கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி
ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முற்றேடி தந்து தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி
ஒத்துக்கிறோமோ இல்லையோ ஆண்டவருடைய கிருபையை கண்டிப்பாக உயர்த்திதான் ஆகணும். ஒரு ஆவிக்குரிய விசுவாசி கண்டிப்பாக ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யணும்? உயர்த்தணும். அல்லேலூயா. கிருபை இல்லாமல் உள்ளே போன மூச்சு வெளியே வர முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம திறமை, நான் பணம் சம்பாதிக்கிறது என் திறமை, என் மூளை அறிவு. மூளை ஒரு நிமிஷம் நின்றுச்சுன்னா, ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா உன்னால் எதையுமே யோசிக்க முடியாது. பி கேர்ஃபுல். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவரை துதிக்கிறதுல. அல்லேலூயா. உள்ளே போன மூச்சு ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி நின்றுச்சுன்னா இன்னும் எங்கே ஓடணும்? தூக்கிட்டு உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது. தூக்கிட்டு ஓடணும். 108 வந்து என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா மூச்சு கூட விட முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய பரிசுத்தமான கிருபை அது. அல்லேலூயா. அந்த கிருபைக்கு நாம் முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க வரமாட்டாங்க. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரலன்னா ஏதாவது ஒரு காரணம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு இருக்கும். அதல்ல, என்ன காரணமாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் எமர்ஜென்சியை தவிர வேறு எந்த காரணம் என்ன செய்யக்கூடாது? ஆராதனைக்கு வராமல் இருக்கிறதுக்கு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. 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 நடக்கும்போது பின்னாடி இருக்க கெண்டைக்கால் நரம்பு லேசாக சுருக்கிச்சுன்னா நடக்க முடியுமா? ஏதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? சில நேரம் நெகட்டிவ் சொன்னால் மட்டும்தான் புரியுது நம்ம ஆட்களுக்கு. பாசிட்டிவ் சொல்லும்போது எவ்வளோ சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நெகட்டிவ் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு என்ன செய்யுது? நல்லா புரியுது. ஏன்னா உலகத்தில் எதைத்தான் அதிகமாக கேட்குறோம்? நெகட்டிவான வார்த்தைகள். அப்போ அதை சொல்லும்போது தான் டக்குன்னு புரியுது. ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ உயிரோடு இருக்க பாரு. அதுதான். அல்லேலூயா. உன்னை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட நடமாட வச்சிருக்கிறாருல, அதுக்காக ஆண்டவரை துதிக்கணும். உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தால் எல்லா வாரமும் கரெக்டான நேரத்துக்கு உள்ள நிற்க பழகணும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய கிருபை மாறாதது, என்றென்றைக்கும் உள்ளது, மற்ற எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 644வது பாடல். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமை. 644வது பாடல். இருப்பதுதான்
நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி உடைய வார்த்தையை நாங்கள் இருதயத்திலே வைக்க தேவரீர் எங்களுக்கு வேண்டிய முதல் ஞானத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தாவினுடைய கல்லான இருதயங்களை சதையான இருதயங்களாக மாற்றியருள பெருமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்திருக்கிற இருதயத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தின் ஆழங்களையும் அவருடைய வேண்டுதல்களையும் கர்த்தாவினை அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு நீர் உம்முடைய நன்மைகளினால் நீ நிரப்ப வேணுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபை இன்னும் அதிகமாக தொடரட்டும். ஆசீர்வதிக்கும். மீதியான பதில் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.